தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை மைக்கில் வாசிக்க கேட்போம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும், விருத்த சேதனம் இல்லாதவனும், அசுத்தனும், அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென் என்று சொல்லாமா? இந்த மத்தியான வேளையில தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஒருவேளை இந்த தேவ வார்த்தையை அல்லது இந்த வசனத்தை எத்தனையோ முறை, ஆமா நானே நிறைய முறை கேட்டிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். அப்படிங்கிறத விட பிரசங்கித்தது கொஞ்சம், ஆனா நிறைய முறை என்னுடைய வாலிப நாட்களிலிருந்து இந்த வார்த்தை அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன். தேவன் சொல்லுகிற வார்த்தை எழும்பு எழும்பு. இதை வார்த்தையை திரும்ப திரும்ப எத்தனையோ முறை நம்ம கேட்டிருந்தாலும், இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அல்லது ஒரு வித்தியாசமான காரியத்தை அல்லது நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த வசனத்தை நான் இப்படி காலையில சொல்லி பார்த்தேன். எழும்பே எழும்பே, எழுந்துரு. என்ன சொல்றாரு? எழும்பே எழும்பே. இங்க இருக்கு எழும்புன்னு, நான் உங்களை பார்த்து சொல்றேன். எழும்பே எழும்பே. யாரு எழும்புங்க? பெண்கள் எழும்பு. ஆமா, ஆதாம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டவன், ஆனா ஏவாளோ எதினால? எலும்பினால. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் யாராமா? எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமில்ல? எலும்புக்கு கொஞ்சம் எப்படி, எலும்பெல்லாம் சீக்கிரம் உடையாதுங்க. பக்கத்தில் கருத்தை பிரச்சனை சீக்கிரம் உடையாதீங்க. நீங்களாம் சீக்கிரம் என்ன செய்ய மாட்டீங்க? உடைய மாட்டீங்க. நீங்க யாராமா? எலும்பு. சொல்லுங்க, எலும்பே எலும்பே எலும்பு. பக்கத்தில் கருத்தை பிரச்சனை சொல்லுங்க, எலும்பே எலும்பே. ஆமா, உடையாதீங்க, உடஞ்சிடாதீங்க. எலும்பு உடையாது சீக்கிரம். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? ஆனா உடஞ்சிட்டா ஒட்ட வைக்கிறது கஷ்டம். ஆமா, உடையவே உடையாது, ஆனா உடஞ்சிட்டா ஒட்ட வைக்கிறது கஷ்டம். இந்த மாலை வேளையில தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையின் என்ன செஞ்சுக்கோ? தரித்துக்கோ. அதாவது யாரு யாரு? சிம்சோன் தான் சொல்ற. வேதத்துல வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 15, 16. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். எத்தனையாமா? எலும்புனால எத்தனை பேர்த்த கொல்ல முடியும்? இந்த இடத்துல 1000 பேரை. ஆமேன் என்று சொல்லுவோம். எத்தனை பேர்த்தையாமா? 1000. நான் என்ன சொல்ல வரேனா, நீங்க ஒரு பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்றாருமா. ஒருவேளை ஒடுஞ்சு போய், ஒடுங்கி போய், கொடுமைப்படுத்தப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, ஒருவேளை வேதனையில, துக்கத்துல, ஆமா, ஒருவேளை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டத்தோடு இங்க நீங்க அமர்ந்திருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ ஒரு பராக்கிரமசாலிமா. நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு சொல்லி, நீ சாதாரணமானவர் அல்ல மகளே, அல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஆமா, சிம்சோன் பச்சை தாடை எழும்பினால் 1000 பேரை கொண்டு போட்டான். என் அன்பு சகோதரியை கர்த்தருக்கு சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. பக்கத்துல கருத்தை எப்படி சொல்லுங்க, நீங்க யாரு தெரியுமா? பராக்கிரமசாலி. பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு நீங்க சமமா? நீங்க பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு நீங்க சமம். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, எழும்பு எழும்பு சீயோனே. நல்லா நல்லா நல்லா. ஆமா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தூக்கம் வர மாதிரி இருந்தா பக்கத்துல சொல்லிருங்க, கிள்ளி விட்டுருன்னு சொல்லிருங்க. அப்பதான் அவங்களும் உங்களை கிள்ளிடுவாங்க, நீங்களும் அவங்கள கிள்ளிடுவீங்க, தூக்கம் போயிடும். நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லுமா. எழும்பு எழும்பு சீயோனே. நல்லா நல்லா நல்லா, இன்னும் சத்தமா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கோ. ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, இன்றைக்கு தேவன் நம்மளை எதற்காக எழும்ப சொல்லுகிறார்? ஏன்னா எழும்புங்கிறீங்க, எங்களை எழுப்பி எழுப்பி எங்க தான் கொண்டு போறீங்க ஆண்டவரே?
நம்மளை தேவன் எதற்காய் எழுப்புகிறார் என்றால், வேதத்திலிருந்து வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். விழி 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 தெபோராளே தெபோராளே விழி, பாட்டு பாடு பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு எழும்பு, அபினோகாமின் குமாரனே அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ, நீ சிறையாக்கி கொண்டு போ. ஆமே. இந்த சத்தமெல்லாம் பத்தல. நல்லா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, உன்னை சிறையாக்கினவர்களை நீ, நல்லா நல்லா அந்த வார்த்தை அழுத்து சொல்லுங்க, உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக நீங்க எழும்பணும் அப்படின்னா, உன்னை சிறையாக்கினவர்களை, சொல்லுங்க, உன்னை சிறையாக்கினவர்களை நீங்கள் சிறையாக்க நீங்க எழும்பு. இந்த இடத்துல சொல்றாரு, எத்தனை விழி வந்திருக்குது, எத்தனை விழி வந்திருக்குதுமா? 4 விழி. சொல்லுங்க, எத்தனை விழி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 விழி எதுக்குமா? காலையிலேயும் விழித்திரு, மதியானத்திலேயும் விழித்திரு, மாலையிலேயும் விழித்திரு, நைட்லயும் விழித்திரு. நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டு, எந்த நேரமும் விழித்திரு. எதற்கு தெரியுமா? உன்னை சிறையாக்கினவனை, உன்னை சிறையாக்கினவனை நீ சிறையாக்குகிறதுக்கு. எந்த நேரமும் என்னமாமா? விழித்திருக்கணும். எந்த நேரம் என்ன செய்யணுமாமா? விழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இன்னைக்கு தேவன் சொல்றாரு, எந்த நேரமும் நீ விழித்திருக்கணும். எதுக்கு தெரியுமா? உன்னை சிறையாக்கினவன் அல்லது உன்னை சிறையாக்குகிறவன் எங்கேயே உட்கார்ந்து இருக்கிறானாமா? வாசப்படியிலேயே. எங்க உட்கார்ந்து இருக்கிறானாமா? வாசப்படியிலே உட்கார்ந்து இருக்கிறான். மகளே, மகனே, அதனால எந்த நேரமும் நீ விழித்திரு. ஏனெனில் உன்னை சிறையாக்கும்படியாய் ஒருவன் வந்து கொண்டே இருக்கிறான். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவனை சிறையாக்க. நல்லா சொல்லுங்க, என்னவாமா அண்ணா? நல்லா சொல்லுங்க, அவனை, நல்லா நல்லா, அவனை சிறையாக்க எந்த நேரமும் நீங்க விழித்திருக்கணும். நீங்க அந்த வசனத்தை ஒரு முறை இன்னொரு முறை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 5:12 ஜனங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. விழி விழி தெபோராளே விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. உன்னை சிறையாக்கினவனை சிறையாக்கு. இன்னைக்கு அதாவது நம்ம சிறைக்குள்ள இருக்கிறோனே நமக்கு தெரியல. நம்ம சிறைக்குள்ள இருக்கிறோனே நமக்கு தெரியல. ஒரு சம்பவம் சொல்ற. கடந்த நாட்களில ஒரு ஒரு ஆசீர்வாத பெருவிழா. அதுல அநேக ஜனங்கள் ஜோமன வந்தாங்க கூட்டம் முடிந்ததுக்கு பின்பு. அப்போ அதுல ஒரு சகோதரிக்காக நாங்க ஜெபித்த பொழுது, அந்த ஒரு சகோதரிக்காக ஜெபித்த பொழுது, அவங்களுக்குள்ள இருந்து ஒரு ஒரு இருளினுடைய போராட்டம் அல்லது மரண இருள், அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு மரித்து போன ஆவியினுடைய போராட்டம் அந்த சகோதரிக்குள்ள இருந்திருக்குது. அப்போ நான் அவங்களுக்காய் கை வைத்து ஜெபித்த பொழுது அந்த ஆவி அப்படியே வெளியே வருது. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், ஏமா ரீசண்டாக யார் இறந்தாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க பொண்ணு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. அவன் சொன்னா, ஆமா ஆண்டி, ரீசண்டாக ஒரு கேன்சர் ஆண்டி இறந்தாங்க, அவங்களுக்காக அம்மா ஜோமன போனாங்க. அந்த ஆவி போராட்டம், அந்த ஆவியினுடைய போராட்டம் அம்மாவுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த ஆவியின் போராட்டம் அம்மாக்குள்ள வேலை செய்துமா, மரித்து போன ஆவியினுடைய போராட்டம் அம்மாக்குள்ள வேலை செய்துமா அப்படின்னு சொல்லி அந்த மக கிட்ட சொன்னேன். அப்போ உடனே அவங்களுக்காக ஜோம் பண்ணி அந்த கிரியைகளை முறியடித்து அல்லது அந்த மரித்து போன ஆவி அவர்களை விட்டு வெளியே அனுப்பின பொழுது அவங்க அலக்கழிச்சு என்ன செஞ்சாங்க, அந்த ஆவி வெளியே போயிருச்சு. அடுத்த நாள் கூட்டத்துக்கு அவங்க வந்தாங்க. நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, நேற்று உங்களுக்காக ஜோம் பண்ணமே, அந்த மரித்து போன ஆவி உங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்துச்சே, இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, நான் நல்லா இருக்கிறேன் சிஸ்டர். ஏன்னா ஒரு சில நேரங்கள் எனக்கு தலைவலி வரும், ஒரு சில நேரங்கள் எனக்கு ஒரு கை வலிக்கும், ஒரு சில நேரங்கள் இந்த பிரஸ்ட் கொஞ்சம் எனக்கு அப்பப்போ வலி வரும். அப்ப நான் நினைச்சேன், ஏதோ இது ஒரு பலகீனம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் நர்ஸா வேலை செய்யறதுனால அதுக்குரிய டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு நான் என்ன செஞ்சேன், இது நமக்குரிய பலகீனம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா நேற்றைய தினத்துல நீங்க ஜெபித்ததுக்கு பின்பு அந்த இருள் என்னை விட்டு போகினுச்சு. போனதுக்கு அப்புறம் அந்த பலகீனங்கள் எதுவுமே என் சரீரத்துல இல்லைன்னு சொல்லாங்க. நல்லா கறந்தட்டலாமா, நல்லா கறந்தட்டலாமா. இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில நேரம் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம்,
சரி, அதாவது எல்லாத்தையுமே நான் இதுன்னு தான் சொல்ல வரல. எல்லா தலைவலிகளுமே மரண போராட்டம் அல்லது மரித்து போன ஆவியினுடைய போராட்டம் சொல்றேன். ஆனா ஒரு சில சிறையிருப்புகள் அல்லது ஒரு சில பலகீனங்கள் அல்லது ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில பிசாசு நம்மளை சிறைப்படுத்த நினைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை பிசாசு என்ன பண்றானா சிறைப்படுத்தி வைக்கிறான். ஏன்னா நல்லா தெரியும் நம்ம ஒரு பராக்கிரமசாலின்னு. நல்லா அவனுக்கு தெரியும் இவங்க ஒரு எலும்பு, இவங்களை தொட்டம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம சிந்தையில ஒரு சில சிறையிருப்பு, நம்ம சரீர ரீதியாய் ஒரு சில சிறையிருப்பு, பொருளாதாரத்துல ஒரு சில சிறையிருப்பு, அல்லது தரித்திர ஆவி ஒரு சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு, மாந்திரிக ஒரு சிறையிருப்பு, பில்லி சூனிய ஒரு சிறையிருப்பு, இதெல்லாமே பிசாசு என்ன செய்யறானா நம்மளை என்ன செஞ்சு வச்சுக்கிறானாமா. நல்ல வாய் தரன்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, உங்க வாய் சிறையிருப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது பாருங்க. நல்ல வாயை தரன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாய் தரன்னு சொல்லுங்க. ஓ ஆமா, இயேசுவின் நாமத்தில் உங்க வாயில் இருக்கிற சிறையிருப்புகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆமென். சொல்லுங்க என்னவாமா. பிசாசு ஒரு சில நேரம் நம்மளை என்ன பண்ணிருக்கிறான், சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா நல்ல விளங்கமா இந்த சிறையிருப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றா, இந்த சிறையிருப்பு நம்மளை மேற்கொள்ள கூடாது. ஆமென் என்று சொல்லாமா. அதாவது வியாதியே வராதுன்னு சொல்லல, வியாதி வரும். ஆனா வியாதி என்னை ஓவர் கம் பண்ணக்கூடாது. ஆமென் என்று சொல்லாமா. அந்த வியாதி என்ன மேற்கொள்ளக்கூடாது. ஆமென் என்று சொல்லாமா. தரித்திரமே வராதுன்னு சொல்ல, தரித்திரம் வரும், பொருளாதார பிரச்சனை வரும், மாந்திரிகத்தினுடைய போராட்டங்கள் வரும். ஆனா அது என்னை மேற்கொள்ளக்கூடாது. நான் அதை மேற்கொள்ளுகிறதுக்கான அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். தேவன் எனக்கு தந்திருக்கிறபடினாலே நான் அதை ஜெயிக்க முடியும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. நான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு. அப்போ அதான் திரும்ப சொல்றேன், நம்ம சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்றோம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், அதிகாலையில உங்களால எழும்ப முடியலையா, அதே ஒரு சிறையிருப்பு தான். ஏன்னா அதிகாலை ஜெபத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது. அதிகாலையில எழும்பி, ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, தேசத்தில் அதாவது அக்கிரமக்காரர் தேசத்தில் இராதபடி அதிகாலமே நான் அவர்களை சங்கரிப்பேன். உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்க சரீரத்துல, உங்க எல்லைக்குள்ள பிசாசோ சங்காரக்காரனோ இருளின் அதிகாரமோ உங்க எல்லைக்குள் வராதபடி அதிகாலம்தான் சங்கரிக்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாருமா. அப்போ உங்களால அதிகால ஜெபத்தை கண்டினியூவா பண்ண முடியல, அதிகாலையில் உங்களால எழுப்பி ஜெபிக்க முடியல, அதுதான் முதல் சிறையிருப்பு. வேதத்தை என்னால வாசிக்க முடியல, ஆலயத்துக்கு சரியா என்னால வர முடியல அப்படின்னா இதெல்லாம் என்னது, ஒருவித சிறையிருப்புகள். ஆனா இந்த சிறையிருப்புகளை எப்படி மேற்கொள்ளுகிறது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களை சிறையாக்கினவனை நம்ம எப்படி சிறையாக்க போறோம் என்பதை குறித்து தான் தேவன் இன்றைக்கு நம்மளோட பேச போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா. ஆமென் என்று சொல்லாமா. திரும்பவும் சொல்றேன், உன்னை சிறையாக்கினவனை நீ சிறையாக்கு. நல்லா அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சிறையாக்கினவனை நீ சிறையாக்கு. இப்படி சொல்லுங்களேன் உங்களுக்கு நீங்களே. என்னை இதுவரைக்கும் பிசாசே பிசாசே என்ன நீ சிறையாக்கி வச்சிருந்தீல, இனி நான் உன்னை சிறையாக்க போறேன். ஆமென் என்று சொல்லலாமா. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது சிறையாக்கினவனை சிறையாக்கு. ஓகே, இந்த சிறையிருப்பு நம்ம வாழ்க்கையில எப்படி வருது, எப்படியாம இந்த சிறையிருப்பு நம்ம வாழ்க்கையில எப்படி வருது, அந்த சிறையிருப்பை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது சிறையிருப்பு நமக்கு எப்படி வருதுன்னா கீழ்ப்படியாமையினால. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படியாமா, கீழ்ப்படியாமல. வாசிங்க பார்க்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வேத வசனம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கீழ்ப்படிந்தா என்ன வருமாமா. நல்லா நல்லா சொல்லுங்க, கீழ்ப்படிந்தா என்ன வரும், ஆசீர்வாதம். கீழ்ப்படியலைனா சாபம். கீழ்ப்படியலைனா எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருது. அதாவது எங்க எரிகோவில் தானே,
எரிகோவுல ஒரே ஒரு முறைதான் இயேசு நடந்து போனார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஒரே ஒரு முறை தான் இயேசு நடந்து போனார். அங்க யார் இருந்தா? பர்த்திமை குருடன் உட்கார்ந்திருந்தான். யார் உட்கார்ந்திருந்தா? பர்த்திமை குருடன் உட்கார்ந்திருந்தான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் என்ன செஞ்சானா? கூப்பிட்டான், சத்தமிட்டு கூப்பிட்டான். என்னன்னு கூப்பிட்டான்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பின்னாடி கொண்டுக்கிறவங்கள நல்லா கூப்பிடு, நல்லா கூப்பிடு அப்படி சொன்னாங்களா? அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமா கூப்பிட்டான். இதை நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்குறீங்களா? மெசேஜ் எப்படியா டைவர்ட் ஆகுது கேட்குறீங்களா? நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்கிற இந்த ஒரே ஒரு முறை தான் நீங்க போறாரு. தூங்கிராதீங்க. ஓகேவாமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கார். ஏன்னா நான் ஒரு சில நேரம் எப்படி தெரியுமா நினைப்பேன், தூங்குறது இன்னைக்கோட தூங்கிக்கலாம், நாளைக்கும் தூங்கிக்கலாம், நைட்டும் தூங்கிக்கலாம். ஆனா இயேசு என்னை சந்திக்க வர பொழுது நான் என்ன செஞ்சிடக்கூடாது? இயேசு என்னை கூப்பிட வராரு, அது இயேசு என்னை சந்திக்க வராரு, அது இயேசு எனக்கு என்ன செய்ய வராராமா? அற்புதத்தை கொடுக்க வருகிறார். இன்னொரு இடத்துல வாசிக்க முடியும். 10 கன்னிகள்ல என்ன செஞ்சாங்களா? 5 கன்னிகள் என்ன செஞ்சாங்க? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இதை எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு 10 லட்சத்தை வச்சுட்டு நின்று இருக்கிறார். யாரு கையில கொடுக்கலான்ட்டு. ஆமா, 10 லட்சத்தை கையில வச்சு நின்று யார் ரெடியா இருப்பாங்கன்னு பார்க்க வரார். கடைசி வரைக்கும் யார் தூங்காம இந்த பிரசங்கத்தை கேட்கறீங்களோ அவர்களுக்கு கொடுக்க வருகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அதனால எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆமா, எப்பொழுது விழிப்பாயிருங்கள். ஆமென் என்று சொல்லாமா? சரி, ஓகே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கீழ்ப்படிந்தா என்னவாமா? நல்லா சொல்லுங்க. கீழ்ப்படிந்தா ஆசீர்வாத, கீழ்ப்படியிலேனா சாபம். அப்படின்னா சாபம் அப்படிங்கிறதை விட கீழ்ப்படியிலேனா தான் சிறையிருப்பு வருது. கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன வருது? நல்லா நல்லா சொல்லுங்க. கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன வருது? சிறையிருப்பு வருது. சிறையிருப்பு வருது. அதாவது முதல்ல எங்க இருந்து தொடங்கலாம்? நம்மளுடைய அக்கான்னு சொல்லலாம், நம்மளுடைய அம்மான்னு சொல்லலாம். யார் அது? ஏவாள்கிட்ட இருந்து தொடங்குறோம். ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாரு, இந்த கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க வேண்டான்னு சொன்னாரு. ஆனா ஏவாள் அந்த கனியை வாங்கி என்ன செஞ்சா? புசிச்சா பாருங்க. புசித்த அந்த நிமிஷத்துல அவ வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? ஒரு சிறையிருப்பு. அதை எப்படி சொல்லானா, தேவனோடு நடந்து கொண்டிருந்த ஏவாள், தேவ சாயலா இருந்த ஏவாள், கணவன் மனைவிய சமாதானமா இருந்த ஏவாளும் ஆதாமும், தேவ பிரசனத்துக்குள்ளேயே இருந்த ஏவாள், ஏதேன் தோட்டத்துல உலாவிக் கொண்டிருந்த ஏவாள், எல்லாவற்றுக்கும் மேலாக முழு சிறுசிப்புக்கு சொந்தக்காரியா இருந்தாள் அந்த ஏவாள். ஆனா எப்ப அந்த கனியை, தேவனால் விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்தாளோ அடுத்த நிமிஷத்திலிருந்து அவள் முதலாவது தேவ சாயலை இழந்தாள், தேவனுடைய உறவை இழந்தாள், ஏதேன் தோட்டத்தை இழந்தாள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ சாயலா இருக்கும்படியாகத்தான் தேவன் ஆதாமையும் ஏவாளை உண்டு பண்ணாங்க. எப்ப இவங்க 2 பேரும், அதாவது ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டா, அதுக்கப்புறம் அந்த கனியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தா? ஆதாம்கிட்ட கொடுத்தா. ஆதாம் புசிச்சிட்டா. இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளேயே தேவ சாயல் போய் என்ன சாயல் வந்துருச்சு? பிசாசின் சாயல் வந்துருச்சு. எந்த சாயல் வந்துருச்சு? ஆமா, அப்ப தொடங்கின அந்த சண்டை. அப்ப தொடங்கின, அதாவது ஏவாள் சொல்லிருப்பா, என்ன தெரியுமா சொல்லிருப்பா? அதாவது ஆதாம் கேட்டிருப்பா, நானும் தேவனும் ஒன்னா நடந்துமில்ல, நானும் தேவனும் ஒருமித்து இருந்துமில்ல, நீ ஏன் இந்த கனியை கொடுத்த? நான் அந்த கனியை சாப்பிட்டேன், அதனால பாரு நான் தேவனை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பா? ஆதாம் சொல்லிருப்பா. ஏவாள் என்ன தெரியுமா சொல்லிருப்பா? நான் கொண்டு வந்து கொடுத்தா நீங்க சாப்பிட்டுருக்கோணுமா? நீங்க எதுக்கு சாப்பிட்டீங்க? இது என்ன சொல்ல வரேன்னா, அங்க தொடங்கின சண்டை இன்னைக்கு வரைக்கும் முடியல. இதுக்கு நீங்க தான் காரணம், நீ கொடுத்தனால நான் சாப்பிட்டேன்னு ஆதாம் சொல்ல, நான் கொடுத்தா நீ ஏன் சாப்பிட்டேன்னு ஏவாள் சொல்ல. இது யாருடைய சாயல்? பிசாசின் சாயல். அங்க தொடங்குச்சுங்க அந்த சண்டை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சண்டை எங்க தொடர்ந்துட்டே இருக்குது. எது வரைக்கும் தெரியுமாமா? கணவன் மனைவிக்குள்ள தேவ சாயல் வருகிற வரைக்கும் இந்த சண்டை தொடரு. ஆனா தேவ சாயல் வந்துச்சுன்னா, எப்படி கிறிஸ்து சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரோ அதே சூழ்நிலை மனைவிக்காக கணவன் தன்னையே ஒப்பு கொடுக்கிற சூழ்நிலை வந்துரும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், அப்ப தொடங்கின சிறையிருப்பு.
எப்படியாமா? அப்போ தொடங்கின அந்த சிறையிருப்பு, அதாவது ஏவாளுக்கு மாத்திரம் சிறையிருப்பு வரல, மனுக்குலம் முழுவதுக்கு சிறையிருப்பு. மனுக்குலம் முழுவதுக்கு சிறையிருப்பு அல்ல, இந்த முழு உலகத்துக்கு சிறையிருப்புங்க. இந்த முழு உலகத்துக்கு சிறையிருப்பு. அதாவது இப்ப கடைசி ஏசப்பாவுடைய வருகை நாட்களில் 1000 வருட அரசாட்சியில சிங்கமும் நாய்க்குட்டியெல்லாம் ஒன்னா படுத்து கிடக்கு. இன்னைக்கு படுக்க முடியுதா? ஒன்னா இருக்க முடியுதா? ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிசாசுடைய சாயல் மிருகங்களுக்குள்ள கூட இருக்கு. மனுஷனுக்குள்ள பிசாசின் சாயல், மிருகங்களுக்குள்ள பிசாசின் சாயல். அதனால ஒண்ணுக்கு கீறி 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 கீறிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பிசாசின் சாயல். இதுதாம நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய சிறையிருப்புகள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை சிறையாக்கினவனை, நான் சொல்றேன், உன்னை சிறையாக்கினவனை நீ சிறையாக்கு. உன்னை சிறையாக்கினவனை நீ சிறையாக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன் வாழ்க்கையில திரும்பவும் சொல்றேன், நிறைய சிறையிருப்புகள் இருக்குது. உங்களால நல்லா ஜெபிக்க முடியல, ஒழுங்கா ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, பரிசுத்தமா இருக்க முடியல, தேவனோடு நடந்து இருக்க முடியல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, பிள்ளைய நேசிக்க முடியல, கணவனை நேசிக்க முடியல, ஆமா மாமியாரை நேசிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இது பிசாசுடைய சிறையிருப்பு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன்னை எதெல்லாம் சிறையாக்கி இருக்குது. ஆனா கர்த்தர் நிறைய பேருக்கு சொல்றாரு, இது ஒரு சிறையிருப்பு மகளே, இதுல இருந்து வெளியவான்னு சொல்றாரு. ஆனா நம்மளால வெளியே வர முடியலையே, நம்மளால வெளியே வர முடியலையே. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, என்னால் எனக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியல, என் கணவனை என்னால் மறக்க முடியல, அவருக்காக நான் கிட்டத்தட்ட 25 லட்சம் செலவு பண்ணினேன், செலவு பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, என் கணவனை என்னால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல, என் கணவனை இழந்துட்டேன், இழந்தது மட்டுமில்லை அந்த துக்கம் இன்னும் என்னை விட்டு போகலேன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்காக ஒரு ஆறுதலுக்காக ஜோம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜோம் பண்ண பொழுது ஏசப்பா சொன்னார் என்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த மககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், உன் கணவனுக்கு ஒரு மரண போராட்டம் வருது, நீ என்ன செய்ய, ஜெபித்து நீ வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த சகோதரி கிட்ட நான் சொன்னேன். ஆனா அந்த மக கேட்கல அப்படின்னு சொல்லி ஏசப்பான்ட்ட சொன்னார். உடனே அந்த சிஸ்டர்கிட்ட நான் உடனே ஜெபம் முடிச்சோன்னு கேட்டேன், ஏ சிஸ்டர், ஏசப்பா உங்ககிட்ட சொன்னார்ல உங்க கணவன் மரித்து போக போறாரு, அல்லது உங்க கணவன் மேல ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னார்ல, நீங்க ஏன் சிஸ்டர் அதை நீங்க கேர் எடுக்கலைங்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, ஏசப்பா என்கிட்ட சொன்னது உண்மைதான், என் கணவன் மரித்து போய் வீட்டில் கொண்டு வந்து போட்டிருக்கிறத போல நான் பார்த்தது உண்மைதான், நான் கொஞ்ச நாள் ஜெபித்தேன் சிஸ்டர், அதுக்கப்புறம் நான் என்னால் அதை ஜெபிக்க முடியல, ஒன்று, ரெண்டாவது நான் அசால்ட்டாக அதை விட்டுட்டேன். நாங்கள் அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லியும் அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யல, கீழ்ப்படியிலேயே. உண்மைமா, நிறைய நேரம் சொல்ற, கர்த்தர் நமக்கு வருகிற சிறையிருப்புகளை ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்ல சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஏதாவது ஒரு காரியத்துல கனவு மூலமா சொல்றாரு, நம்ம தரிசனங்கள் மூலமா சொல்றாரு, அல்லது ஊழியக்காரங்க மூலமா சொல்றாரு, அல்லது வேதத்தை வாசிக்கிற பொழுது தேவன் நம்மளோடு கூட பேசுறாரு. ஆனா நம்மளால அதை என்ன செய்ய முடியல, கேட்கிறோம், ஆனா அதை என்ன செய்ய முடியல, அதுக்கு சரியா அர்ப்பணித்து ஜெபிக்கிற அந்த இறுதியம் நமக்குள்ள இல்ல. அதனால அந்த சிறையிருப்பு நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு. ஆனா இப்போ நான் சிறைப்பட்டுட்டேன்னு சொல்லி சிறையிருப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. ஏண்டா இது ஒரு வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கைன்னு இன்றைக்கு வரைக்கும் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இல்ல மகளே, உன்னை சிறையாக்கினவனை, நல்லா சொல்லுங்க, உன்னை சிறையாக்கினவனை. எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருது. ஒரு நாள் ஒரு தாயும் மகனும் என்கிட்ட ஜோமுன வந்தாங்க. அப்போ ஏசப்பா அந்த மகனுக்காக சொல்றாரு, இந்த மகனுக்கு ஒரு சிறை வாழ்வு இருக்கு. சிறை வாழ்வுனா அவன் ஒரு ஜெயிலுக்குள்ள போவான். ஆமா, உங்க பிள்ளை வேதாவுக்கு முன்னாடி நின்று சொல்றேன், உங்க பிள்ளை ஜெயிலுக்குள்ள போவா, கொஞ்சம் உங்க பிள்ளைக்காக ஜோம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அவங்களும் கொஞ்ச நாள் ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாள் என்னன்னா, நம்ம மாநிலத்தில் இல்லாம வேற ஒரு மாநிலத்தில் அந்த பையன் சிறைப்பட்டுட்டான். போய் இவங்களால கூட்டிட்டு வர முடியல. இந்த பையன் அப்ப அங்கிருந்துட்டு கால் பண்ற, ஆண்டி இது எனக்கு நடந்துருச்சு. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட சொல்லியும் கூட நம்மளால என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியலையே. சிறையிருப்பு வரும்னு சொல்றாரு, நீ சிறைப்படுத்தப்படுவேன்னு சொல்றாரு, அல்லது இந்த வியாதியின் போராட்டம் உங்ககிட்ட வருதுங்கிறாரு, இந்த கடன் பிரச்சனை உன்கிட்ட வருங்கிறாரு, இந்த மாந்திரிக இருள் உங்ககிட்ட போராடுதுன்னு சொல்றாரு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, அதை ஓவர் கம் பண்ண முடியல.
ஆனா இன்னைக்கு ஓவர் கம் பண்ற அதிகாரத்தை அல்லது ஒரு ஜெயிக்கிற அதிகாரத்தை தேவன் இன்னைக்கு நம்ம மேல வைக்க போறா. நல்லா 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அப்போ கீழ்ப்படியாமினாலே என்ன வருதாமா? நல்லா நல்லா சொல்லுங்களேன். கீழ்ப்படியாமினாலே சிறையிருப்பு வருது. கீழ்ப்படியாமினாலே சிறையிருப்பு வருது. ஆனா கீழ்ப்படிந்தவர்களுக்கு சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்படி கீழ்ப்படிந்த ஒரு ஸ்திரியை குறித்து முதல் ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 முதல்ல வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருனாமா, உங்களை சிறையாக்கினவர்களை நீங்க சிறையாக்குறதுக்கு கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே காரியம் கீழ்ப்படிதல். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? என்னமாமா? கீழ்ப்படி. ஏசப்பா சொல்றாரு கர்த்தருடைய. அதை திரும்பவும் சொல்றமா? அதாவது நம்ம கர்த்தரோடு நடக்கிற பொழுது பிரச்சனை போராட்டம் உடனே நம்ம வாழ்க்கையில வராதே. பிரச்சனை போராட்டம் ஒரே முறை நம்ம வாழ்க்கையில ஒரே தடவையா வந்து நம்மளை வீழ்த்தாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சொல்லாமே. இப்ப ஏசப்பா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, நான் இதை மகளை இதை செய்யுன்னு சொல்றாருன்னு வைங்களேன். நான் அதை செய்யாத பொழுது தேவன் கொஞ்சம் என் மேல என்ன பண்ணுவார்னா வருத்தப்படுவார். இந்த மகட்ட இதை சொன்னேன், இவ இதை செய்யலையேன்னு சொல்லி. ஒருவேளை இதை எதுக்கு சொல்றேன்னா, அதிகாலை ஜெபமா இருக்கலாம், உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஊழியங்களா இருக்கலாம், அல்லது உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்புகளா இருக்கலாம், அல்லது உங்களுடைய கிஃப்ட்டுகளை கர்த்தர் பயன்படுத்த சொல்லலாம். அப்போ நான் செய்யலைங்கிற பொழுது தேவனுக்கு கொஞ்சம் என்ன வரும்னா வருத்தமாகும். என்னவா மாறும்? முதல்ல வருத்தம் வரும். இவங்க கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்து இதை செய்யலைன்னா முதல்ல என்ன வரும்? வருத்தம் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா அந்த வருத்தம் நாளுக்கு நாள் துக்கமாகும். என்னவா மாறும்? நாளுக்கு நாள் அந்த வருத்தம் துக்கமாகும். அந்த துக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க இருக்க அந்த துக்கம் தான் கோபமாகும். அந்த துக்கம் என்னவா மாறும்? கோபமாகும். கோபம் தான் சாபமாகும். சாபம் தான் சிறையிருப்பாகும். ஓகேவாமா? திரும்பவும் சொல்றேன், கர்த்தனை மட்டும் ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுது அதை செய்யலைங்கிற பொழுது, அல்லது கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கொடுக்கிற பொழுது அதுக்கு கீழ்ப்படியிலேங்கிற பொழுது முதல்ல என்ன வரும்? துக்கம் வரும். துக்கம் என்னவா வரும்? வருத்தம் வரும். அந்த வருத்தம் என்னவா வரும்? துக்கமாகும். துக்கம் என்னவா வரும்? கோபமாகும். கோபம் என்னவாகும்? சாபமாகும். சாபம் தான் என்னவையோ? சிறையிருப்பாகும். அப்ப இத்தனை ஸ்டேஜ் கர்த்தர் நமக்கு சான்ஸ் கொடுக்கிறாருங்கிறேன். இத்தனை ஸ்டேஜ் நமக்கு கொடுக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விழுவது தவறல்ல. சொல்லுங்க, விழுவது தவறல்ல. விழுந்த இடத்திலிருந்து நம்ம எழுந்திருக்காம இருக்கிறோமே அதுதான் தவறு. அதிகாலை ஜெபம் பண்ணல, ஓகே. ஒரு நாள் பண்ணல, ஓகே. 2 நாள் பண்ணல, ஓகே. 3 நாள் பண்ணல, மீறினா 4 நாளே பண்ணல, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பண்ணாம இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் தேவனுக்கு கோபமாகும், அல்லது அதுதான் தேவனுக்கு வருத்தமாகும், அல்லது அதுதான் தேவனுக்கு துக்கமா மாறும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஏதோ ஒரு இடத்துல நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியில, இந்த சிறையிருப்புக்கு காரணம் வேற ஒருவர் இல்லம்மா, நீங்களே தான். அது இந்த சிறையிருப்புக்கு காரணம் நானே தான். இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்த சிறையிருப்புக்கு காரணம் நான் தாம்மா, அல்லது நீங்க தாம்மா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல விழுந்திருக்கிறீங்களோ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்களானா இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், மறுபடியும் எழுந்து அதிகாலை ஜெபத்துக்கு எழும்பு. எழும்புன்னு சொல்றாருமா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கீழ்ப்படிதலே. அதாவது சவுல்கிட்ட கர்த்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட கொடுத்தாரு. என்ன ப்ராஜெக்ட்னா, அமலேக்கினை முற்றிலும் நீ அழிக்கணும். அமலேக்கினை முற்றிலும் நீ அழிக்கணும். அமலேக்கன் யாருடைய சந்ததி தெரியுமா? ஏசா. சொல்லுங்க, அமலேக்கன் யாருடைய சந்ததி? ஏசா. இந்த அமலேக்கனுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா? அமலேக்கன் ஏசாவுடைய சந்ததியா? இந்த ஏசா முதல்ல யாருக்கு எதிரிட்டு நின்னா? யாக்கோபுக்கு. யாருக்கு எதிரிட்டு நின்னா? யாக்கோபை கொல்ல வந்தான். ஏசா யாக்கோபுக்கு எதிரிட்டு நின்னா. ஏசாவுடைய சந்ததி அமலேக்கர். அமலேக்கர் யாருக்கு விரோதமா நிக்கிறாங்கன்னா, யாக்கோபுடைய சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்க.
அப்போ சந்ததி சந்ததியா இது வருது. அதனால ஆமா யார்கிட்ட சொல்றாருன்னா சவுல்கிட்ட அமலேக்கியனை முற்றிலும் நீ அழிக்கணும்னு சொல்றாரு. அவ 99% செஞ்சாருங்க. சவுல் என்ன பண்ணாரு? 99% செஞ்சாரு, 1% தாங்க செய்யல. அதனால தேவன் என்ன செஞ்சாரு? சவுலை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார். அவன் என்ன சொல்றா? பலி செலுத்துறதுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கொன்றோணும். சவுல்கிட்ட கர்த்தர் கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? அமலேக்கியனை ஒருவனையும் மீதியா வச்சிராத, குழந்தைகளை உயிரோட வச்சிராத. ஏன்னா அந்த ரத்தம் நாளைக்கு அடுத்த ரத்தத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரத்தத்தை குறி வைக்கும். அதனால அவங்கள யாரையும் நீ மீதி வச்சிராத. மிருகங்களாகட்டும், ஸ்திரீகளாகட்டும், புருஷர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், இறக்க வைக்காம எல்லாரையும் கொண்டுருங்கிறாரு. சவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? கொஞ்சம் ஆடு மாடுகளை தப்ப வச்சுட்டாருங்க. அதான் சொல்ற, 99% நிறைவேற்றின 1% தான் ராஜாவாயிராதபடி தேவன் என்ன செஞ்சாரா? புறக்கணித்து தள்ளினார். அப்பதான் கர்த்தர் சாமுவேலை அனுப்பி சொல்றாரு, உன் பலியெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, உன்னுடைய நினமெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, உன்னுடைய ரத்தமெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா. நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதற்கு அப்படியே 100% 100% கீழ்ப்படுகிறதா சவுலே அல்லது சாமுவேலே எனக்கு உத்தமம். சவுல் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, கீழ்ப்படிதலே உத்தமம். அப்படி ஒரு ஸ்திரீ கீழ்ப்படிந்து, சொல்லுங்க, அப்படி ஒரு ஸ்திரீ கீழ்ப்படிந்து சிறையாக்கினவனை இவள் சிறையாக்கினாள். ஆமென் என்று சொல்லாமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சிறையாக்கினவனை சிறையாக்கின ஒரு ஸ்திரியை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போறார். வாசிங்க எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வேதவசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், மைக்கிலே வாசிப்போம். ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அடுத்து, இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது 1 எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வேதவசனமா? 19ஆ 9ஆ? வாசிமா. 19 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக. போதுமா? உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீ. எப்படியாமா? உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீ. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது எல்லாரும் சொல்றாங்க வஸ்திய தள்ளிட்டோம், இப்போ உத்தமியான ஒரு ஸ்திரீ. அப்போ உத்தமீனாவே என்ன அர்த்தம்னா கீழ்ப்படுகிறவள். சொல்லுங்க, உத்தமின்னு என்ன அர்த்தம்? கீழ்ப்படுகிற. இங்க இப்போ உங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். இப்போ வஸ்திய தள்ளப்பட்டா கீழ்ப்படியில என்ன எது அது இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த இடத்துல அவள் செய்தது சரியா தவறா? சரிதானுங்க, உண்மைங்க, சரிங்க. ஏன்னா என்னுடைய அழகை என் புருஷன் மட்டும் தாங்க பார்க்கணும், என் கணவனுக்கு மட்டும்தானே நான் அழகு. என்னுடைய அழகு போய் நீ மற்ற மனிதர்கிட்ட அல்லது மற்ற ஆண்கள்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லையே. அப்போ வஸ்தி இந்த இடத்துல செய்தது சரிதாங்க, வஸ்தி இந்த இடத்துல செய்தது சரிதான். ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறவளே உத்தமி. வரல மெஜாரிட்டி இல்லையே. அதத்தான் சொல்றாரு, அவ செஞ்சது சரிதாங்க, அதை பார்க்கலும் ராஜா என்ன சொன்னாலும், சொல்லுங்க, ராஜா என்ன கட்டளை கொடுத்தாலும், ராஜா நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு, ஓடுனா ஓடு அப்படின்னு சொல்லி ராஜா என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிறவளே உத்தமி. அப்படிப்பட்ட ஒரு உத்தமியை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவன்தான் ராஜாவுக்கு மனைவியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? எஸ்தரை.
இந்த எஸ்தர் இப்ப உள்ள வரான்னு வைங்களேன். எஸ்தர் ராஜாத்தி இப்ப என்ன செய்யறாரு, இப்ப நம்ம எஸ்தரா அவங்க உள்ள வராங்க. அதாவது எஸ்தர் இந்த திட்டத்துக்கு அல்லது இந்த வேலைக்கு இது பரலோகம் நியமித்த வேலைன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலை யார் வேலை? பரலோகம் நியமித்த வேலை. அப்போ இந்த எஸ்தர் உள்ள வரங்கிற பொழுது அவ விருப்பப்பட்டு வந்தாளா? வேதத்துல வாசிப்போம். ராஜாக்களின் புத்தகம் வாசிமா, எஸ்தரின் புத்தகம் 2:8 வாசிமா. 2:8 வாசிங்க. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு போது. இந்த இடத்துல வாசிக்கிற என்னவாமா? அழைத்து கொண்டு போகப்பட்ட. ஒருவேளை எஸ்தர் வந்திருந்தான்னு வச்சுங்க, இந்த இடத்துல எப்படி தெரியுமா இருந்திருக்கு? எஸ்தரும் அந்த இடத்துல வந்திருந்தாள் அப்படின்னு இருந்ததுன்னா எஸ்தர் விரும்பி வந்தான்னு அர்த்தம். ஆனா எஸ்தரை இந்த மொர்தேகாய் என்ன செய்தாரா? அழைத்து கொண்டு வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவ விரும்பினாளான்னு தெரியல, விரும்பலினாலும் தெரியல. எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவன் ஒரு திட்டத்தோட இவளை இங்க கொண்டு வராரு. அந்த திட்டத்துக்கு இவ மனப்பூர்வமா வந்தாளான்னு தெரியல, அல்லது கட்டாயமா வந்தாளான்னு தெரியல, ஆனா இந்த திட்டத்துல வந்துட்டா. ஆமேன் என்று சொல்லலாம். ஒருவேளை எஸ்தர் உள்ள வந்தான்னா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட உள்ள வந்திருப்பா. என்ன எதிர்பார்ப்புனா, ஏன்னா இது அனாதையான எஸ்தர்ன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இவன் நினைச்சிருப்பா, இது வரைக்கும் நான் அனாதையா இருந்தேன், இப்ப எனக்கு என்ன வாழ்க்கை கிடைக்குது? ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுது, ராஜா பெட்டு கிடைக்க போகுது, ராஜா சாப்பாடு கிடைக்க போகுது, ராஜ வஸ்திரம் கிடைக்க போகுது, நான் அரண்மனையில தூங்க போறேன், நான் அரண்மனையில நடக்க போறேன் அப்படின்னு ஒரு பெரிய கற்பனையோட உள்ள வரா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட, இனி எனக்கு ராஜ வாழ்க்கை, இது வரைக்கும் நான் கூனி குறுகி இருந்த, எல்லாரும் என்னை அப்பா அம்மா இல்லைன்னு என்ன செஞ்சாங்க? ஒதுக்குனாங்க, தள்ளுனாங்க, புறக்கணிச்சாங்க. இப்ப நான் யாருடைய மனவாட்டி? ராஜாவின் மனவாட்டி. அது மாத்திரமா, 127 நாடுகளுக்கு நான் என்ன செய்றேன்? அரசியாகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள வரான். அப்படி ஜாலியா உள்ள இருக்கிற பொழுது மொர்தேகாய் ஒரு வார்த்தை சொல்றாரு, எஸ்தரே, இதுதான் வாழ்க்கை நினைச்சியா நீ? உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைச்சிச்சு நீ நினைச்சிட்டியா? ராஜ பெட்டு கிடைச்சிச்சு நினைச்சிட்டியா? ராஜ சாப்பாடு கிடைச்சிட்டு நினைச்சிட்டியா? நோ, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு எப்படி ஒரு வேற இடத்துல இருந்து புறப்படும், நீயும் தகப்பன் குடும்பத்தார் என்னவீங்க? அழிவீங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த காலத்தில் நீ உதவியா இருக்கும்படி. என்னவாமா? என்னவாமா? பக்கத்துல கரத்தை பிடிங்களே, பக்கத்துல கரத்தை பிடி சொல்லுங்க. இந்த காலத்துல மகளே, வாசிங்க பார்க்கலாம். எத்தனாவது? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வேதவசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. போதுமா? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு, பக்கத்துல கரத்தை பிடிச்சு இப்ப சொல்லுங்களே, நீங்க இப்படிப்பட்ட, இது ஒரு எழுப்புதல் காலம். சொல்லுமா, இது ஒரு எழுப்புதல் காலம். சத்துருவின் கையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குற காலம், சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குற காலம். ஓ, உன்னுடைய ஜனம் செத்து கொண்டிருக்குதே, உன் ஜன நரகத்துக்கு போய் கொண்டிருக்குதே, உன் ஜன தவித்து கொண்டிருக்கிறதே, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியோ இருக்கும்படி. ஆமென் என்று சொல்லலாமா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்கணும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அழைக்கப்பட்ட ஸ்தானத்தை இழந்தராத. நீ எதுக்கு உன்னை அழைச்சாரு கர்த்தர்? எதுக்கு உனக்கு வரங்களை தந்தாரு? எதுக்கு உனக்கு வல்லமையை தந்தாரு? எதுக்கு இவ்வளவு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு? எதுக்காக தேவன் இந்த பொசிஷன்ல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார்? எதுக்காக தேவன் இந்த ஆலயத்தில் உன்னை நிலைநாட்டி இருக்கிறாரு? எதுக்காக தேவன் இந்த ஊழியத்தை உங்க கையில தந்திருக்கிறாரு? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி.
என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இப்படிப்பட்ட காலத்துக்கு நீங்க உதவியா இருக்கும்படிதான் இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது ஆமான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எல்லாரையும் சிறையாக்கி கொண்டு இருக்கிறான். இன்னொன்னு சொல்றேன், ஏசாவினுடைய சந்ததி அமலேக்கியன், அமலேக்கியனுடைய சந்ததி தான் இந்த ஆமான். இந்த அமலேக்கியனுடைய சந்ததி யாரு? இந்த வம்சத்துல வருகிறதா புதிய ஏற்பாட்டுல ஏரோது. இதை எதுக்கு சொல்றேன்னா, சந்ததி சந்ததியா சிறப்பிடிக்கிற அதுக்காக சொல்றேன். யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அப்படியே சந்ததி யூதா குலம், அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள், இப்படியே சந்ததி சந்ததியா இந்த ஏசாவினுடைய சந்ததி எதிர்த்து வந்துட்டே இருக்கிறான். இந்த ஆமானை சிறைபிடிக்கும்படி உன்னை சிறையாக்கினவனை, நல்ல சொல்லுமா, உன்னை சிறையாக்கினவனை நீ சிறையாக்கு. இந்த உன்னை சிறையாக்கி வச்சிருக்கிற இந்த ஆமான சிறையாக்குகிறதுக்காகத்தான் தேவன் உன்னை என்ன செஞ்சுக்கிறாரு? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. உனக்கு ஏதோ ராஜ்ய மேன்மை கிடைச்சிருச்சு, ஏதோ எனக்கு இந்த பொசிஷன் கிடைச்சிருச்சு, எனக்கு ஏதோ இந்த வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு ஏதோ இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ஏதோ எனக்கு இந்த வாகனம் கிடைச்சிருச்சு, ஏதோ இந்த எனக்கு வசதி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இல்ல மகளே. ஏதோ ஒரு விதத்துல பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் உதவியா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டு இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட காலத்துக்கு அப்படின்னு என்னங்கிறார்னா, உங்க ஸ்தானத்தை இழந்துராதீங்க. பக்கத்துல கரத்தை பிடிச்சவங்களே, உங்க ஸ்தானத்தை அதாவது ஒன்று சொல்லிட்டா, ஏவாள் தன் ஸ்தானத்தை இழந்தான். ஏவாள் என்ன பண்ணா, அழகா தேவன் ஏதேன் தோட்டத்தை வச்சிருந்தாரு. டெய்லி போய் என்ன செய்யறா, ஒரு வேலை இல்லை, தேவனுக்கு ஒரு சல்யூட் போட வேண்டியதுதான். அடுத்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பழத்தையெல்லாம் புதுசு சாப்பிட வேண்டியது. அங்க ஜீவ நதி ஓடு, அதை எடுத்து அங்க போய் அங்க ஏவாளுக்கு டெய்லி காலையில எழுந்திரிச்சு என்ன சாம்பார் வைக்கணும்னு கவலையா, கரண்ட் பில் எப்படி கட்டுறதுன்னு கவலையா, வீட்டு வாடகை எப்படி கடக்கணும் கவலையா, ஒரு கவலையும் இல்லைங்க. அழகா காலையில் எழுந்திரிச்சு தேவனுக்கு ஒரு சல்யூட் போட்டு, அழகா அங்க இருக்கிற ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு, அங்க இருக்கிற தண்ணீரை குடிச்சுட்டு அழகா இருக்கலாம் ஜாலியா. ஆனா கீழ்ப்படியாமினாலே அந்த ஸ்தானத்தை இழந்தாமா, அந்த ஸ்தானத்தை இழந்தா. அது அவ ஸ்தானத்தை மட்டுமா இழந்தா? மனுக்குலத்தை இழந்தா, தேவனோடு இருக்கிற உறவை இழந்தா, முழு சிருஷ்டிப்பினுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டா. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமே. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருனாமா, உன் ஸ்தானத்தை ஒருபோது நீ இழக்காத. இன்னொருத்தர் லோத்துவின் மனைவி ஆண்டவர் சொன்னாரு, லோத்துவ அந்த சோதோம் கொமோரா விட்டு வெளியில கூட்டிட்டு வரபொழுது கர்த்தர் சொல்றாரு, பின்னிட்டு பாராதே, இந்த சபபூமியில் நிக்காதேன்னு சொல்லிதான் அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வராரு. ஆனா வேதத்தில் வாசிக்கிற பொழுது லோத்து என்ன செஞ்சா? கீழ்ப்படியாம, அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க, கீழ்ப்படியாதனாலே அவள் தன் ஸ்தானத்தை இழந்தாள். அவ ஸ்தானத்தை இழந்தா. அடுத்து என்ன தந்தா? கணவனை இழந்தானே இவத உப்பு தூண் ஆயிட்டாள், குடும்பத்தையே இழந்துட்டா. இப்ப அவ எதனால? கீழ்ப்படியாமினால. அது மாத்திரமா? அவளுடைய 2 பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க? தவறான முறையில தகப்பங்கிட்டே போய் பாவம் செஞ்சே. அதாவது லோத்துவின் மனைவியினுடைய குடும்பம் சாப குடும்பமா மாறிடுச்சு. அந்த சந்ததியிலிருந்து பிறந்ததுதான் மோவாபியனோ அம்மோனியனோ. அதுக்கப்புறம் 10 தலைமுறை அந்த சபைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு தாயினுடைய கீழ்ப்படியாம. சொல்லுங்க, நல்லா அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்க, தாயின் கீழ்ப்படியாமை. ஒரு தாயின் கீழ்ப்படியாமை. ஏன்னா இன்னைக்கு தாய்மார் கூட்டங்கனால தாயை அழுத்தி சொல்றேன். ஏன்னா தகப்பனுடைய கீழ்ப்படியாமைக்கு நிறைய இருக்குது. ஆனா நான் நமக்கு சொல்லிக்கலாம், தாயினுடைய கீழ்ப்படியாம. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருது. ஒரு நாள் ஒரு தாயார் தன் மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த தாயார்கிட்ட பேசுறாரு. அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ ஏமாந்துட்ட மகளே அப்படின்னு. முதல் முறை சத்தம் கேட்டோன்னு எந்திரிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது, எந்திரிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது, பார்த்துட்டே இருந்தாங்க, தூங்கிட்டாங்க. ஒருவேளை இவங்க போய் உட்கார்ந்து, ஆண்டவரே ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னீங்களே, எதுல நான் ஏமாந்தேன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, இதுலதான் மகளே நீ ஏமாந்தேன்.
திருமணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சு, திருமணம் எல்லாம் முடிஞ்சு 3வது நாள் கண்டுபிடிச்சாங்க அந்த மகள் ஒரு மெண்டல் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிறா, ஒரு எம்மார போல, ஒரு பைத்தியம் பிடிச்சவளை போல இருக்கிறாள் என்று 3வது நாள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தேவன் முதல்லயே சொன்னார். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த தாயின் கீழ்ப்படியாம அந்த மகனை இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அந்த பைத்தியார மனைவியை வச்சுட்டு, அல்லது ஒரு மெண்டலான ஒரு மனைவியை வச்சுட்டு அந்த கணவன் படுகிற அவஸ்தைக்கு சொல்றேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தாயினுடைய கீழ்ப்படியாம சந்ததி சந்ததியா வேதனையை கொண்டு வருன்னு சொல்ல வர. ஆனா ஒண்ணு சொல்றமா, ஏவாளின் கீழ்ப்படியாமே மனுக்குலத்துக்கு சாபத்தை கொண்டு வந்ததே. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று மரியாளினுடைய கீழ்ப்படிமை முழு உலகத்துக்கு ரட்சகரை வெளிப்படுத்தினது. நல்லா 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 கரந்தட்டுமா. அதே போலதான் இந்த எஸ்தருடைய கீழ்ப்படிதல். இவ சொல்றா, முர்தேகாய் சொல்றாரே, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது அவ பாருங்க, அது வரைக்கும் சுகபோகம் நம்ம வாழ்க்கை ராஜபோகம் தான், இனி என் பாத ராஜபாத தான் அப்படின்னு நினைச்சா. ஆனா முர்தேகாய் சொல்றா, இல்ல மகளே, இதுக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைக்கல, இதுக்காக உனக்கு ராஜபட்டம் கிடைக்கல, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற யூதகுல ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆமானை அழிப்பதற்காகவே இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்குதா, உனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே அடுத்து 2-3 வசனத்துக்கு அப்புறம் சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? இதோ நான் செத்தாலும் சாகிறேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? நானும் என் தாதிமார் என்ன செய்யறோம்? புசியாமலும் குடியாமலும் இருக்கிறோம். நான் செத்தாலும் சாகிறேன் என்று தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு அர்ப்பணிச்சான். அப்படி அர்ப்பணித்ததா, அந்த அர்ப்பணிப்பு தான் சிறையாக்கினவனை சிறைபிடித்த வைத்தது. எல்லாரும் கரந்தட்டலாமா? எல்லாரும் கரந்தட்டலாமா? அப்படி அவ அர்ப்பணிக்கிறா. அர்ப்பணிச்சுட்டு அடுத்து பாருங்க, 5:1 வாசிமா. 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். போதும், அந்த இடத்துல வாசிக்கிறோம், செத்தாலும் சாகுறேன்னு சொன்ன எஸ்தர் அடுத்து என்ன செய்யறானா, எந்த வஸ்திரத்தை போட்டாளா? ராஜ வஸ்திரம். இது ஒரு அதிகார வஸ்திரம். எந்த வஸ்திரமாமா? இது ஒரு அதிகார வஸ்திரம் மகளே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சிறையாக்கினவனை நீங்க சிறையாக்கணும்னா முதல்ல எது மாறணும் தெரியுமா? உங்க வஸ்திரம் மாறணும். உங்க வஸ்திரம் மாறணும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவள் ராஜ வஸ்திரம் தரித்தவளா, அவள் ராஜவஸ்திரம் தரித்தவளா என்ன செஞ்சாலாமா? ஏன்னா நல்ல விளக்கமா, நம்ம மேல தேவன் முதல்ல ஒரு நல்ல வஸ்திரத்தை போட்டிருந்தார். தேவனோடு உறவாடுகிற பரிசுத்த வஸ்திரம், நீதியின் சால்வை, தேவனோடு உறவாடுகிற அந்த ராஜ வஸ்திரத்தை போட்டிருந்தார். ஆனா பழம் சாப்பிட்ட உடனே முதல்ல எது தெரியுமா போச்சு? வஸ்திரம் தான் போச்சு. அதனாலதான் யார் ஆதாம் சொல்றா, நாங்கள் இப்ப எப்படியா இருக்கிறோம்? நிர்வாணிகளா இருக்கிறோம். சாத்தானுடைய தந்திரம் பாருங்க. பழத்தை சாப்பிட சொன்னவனே இவன் தான். பழத்தை சாப்பிடுன்னு சொன்னவனே இவன் தான். பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், பழத்தை சாப்பிட்டீல நீ நிர்வாணி அப்படின்னு சொல்லி கொடுத்தவனே இவன் தான். ஏன்னா இவன் சொல்ற, ஆதாம் சொல்றாரு, தேவன் கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறங்கிற பொழுது இவன் கேட்கிறான், நாங்கள் நிர்வாணிகளா இருப்பதால் ஒளித்து கொண்டோம். அப்போ உடனே தேவன் கேட்கிறாரு, உன்னை நிர்வாணின்னு யார் சொன்னது? இவங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியும்? இவன் சாப்பிட சொன்னது இவன் தான், உன்னை நிர்வாணின்னு சொல்றது இவன் தான். நல்லா படம் பாருன்னு சொல்றவனே இவன் தான். நல்லா சீரியலை பாருன்னு சொல்லவனும் இவன் தான். ஆபாசத்தை பாருன்னு சொல்றவனும் இவன் தான். பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டீல, அவளாதான். பார்த்துட்டீல, உன்னை தேவன் வெறுத்துட்டார். பார்த்துட்டீல, இனி நீ ஒண்ணு குறிப்பிட மாட்டேன். பார்த்துட்டீல, தேவன் உனக்கு துரத்திட்டாரு. பார்த்துட்டீல, தேவன் உன்னால கோபமா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க சொன்னவனே இவன் தான். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வை கொடுத்து நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது இவன் தான்.
அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த வஸ்திரத்தை போட்டுக்கோ? ராஜ வஸ்திரத்தை போட்டுக்க. உனக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிற. அதனாலதான் சொல்றாரு, எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அதிகார வஸ்திரத்தை உடுத்திக்கோ மகளே. உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கோ. உன்னுடைய அதிகார வஸ்திரத்தை உடுத்திக்கோ, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கோ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, எழுந்திரு மகளே, எழுந்திரு, உன் வஸ்திரத்தை தரித்துக்கொள். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டாலும் நம்ம வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் வசிமா 5ஆம் அதிகாரம் 3 வாசிப்பா. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். மேலிருந்து பேசிமா, அது மேலிருந்து வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி திரும்பவும் உடுப்பேன்? நான் எப்படி திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், நேசர் வந்து கதவை தட்டுறாரு. என்னென்னவெல்லாம் சொல்றாராமா? என் சகோதரியே, என் உத்தமியே, என் பிரியமே, என் புறாவே. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். சகோதரி என்றால் சித்தமானது எல்லாம் செய்கிறவள் சகோதரி. உத்தமி என்றால் கீழ்ப்படிதலே உத்தமம், விசுவாசித்தவளே உத்தமி. அடுத்து யாரு? பிரியமே, அப்படின்னா எனக்கு பிரியமானவெல்லாம் செய்கிறவளே. புறாவே என்று சொன்னால் ஆத்தும பாரத்தோடு அலைகிறவளே, பெருமூச்சோடு கூட திரிகிறவளே, நீதா உத்தமி, நீதா புறா, நீதா சகோதரி. கதவை திறங்கிற பொழுது என்ன சொல்றா? என் வஸ்திரத்தை நான் கலட்டி வச்சுட்டனே, என் அலங்கார வஸ்திரத்தை கலட்டி பாவ வஸ்திரத்தை போட்டுட்டனே, ஜாக்கிரதையான வஸ்திரத்தை கலட்டிட்டு நிர்விச்சார வஸ்திரத்தை போட்டு கிடக்கிறனே. என் வஸ்திரத்தை நான் கலட்டிட்டனே, என் வஸ்திரத்தை நான் கலட்டிட்டனே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வஸ்திரத்தை கலட்டி வச்சுக்கிறோம், அப்பப்ப போட்டுக்கிறோம், அப்பப்ப என்ன செஞ்சுக்கிறோம்? கலட்டி வச்சுக்கிறோம். தேவைனா எப்படிமா? தேவைனா போட்டுக்கிறோம், தேவையில்லைனா ஆமா. எங்களுக்கு ஒரு மகா தெரியும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா கம்மலை கழட்டிடுவான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்ப நான் போய் கேட்பேன் அவட்ட, ஏம்பளை கம்மலை கழட்டிட்டேன், இன்னைக்கு பாஸ்ட் வருவாருமா. என்ன சொல்லுவான்? இன்னைக்கு பாஸ்ட் வருவாருமா, திங்கக்கிழமை கம்மல் போட்டுக்குவா. ஏமா கம்மல் போட்டேன்? எங்க மிஸ் கேட்பாங்கம்மா. அப்ப எப்படின்னா, இது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுங்க, தலையும் வாழையும் காட்டுறது போல. என்ன சொன்னா? தேவைனா வஸ்திரத்தை மாட்டிக்கிறோம், தேவையில்லைன்னா வஸ்திரத்தை இல்ல மகளே, இல்ல. நான் திரும்ப சொல்றேன், விழி விழி தெபோராலே விழி, 4 நேரமும் விழித்திரே. ஏன்னா எந்த நேரமும் உன்னை சிறையாக்குகிறவன் வாசப்படியிலேயே படுத்து கிடக்கிறான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவ வஸ்திரத்தை கலட்டிட்டாளா? கலட்டிட்டு போய் திறக்க மாட்டேன்ட்டான். இவன் நான் எப்படி திறப்பேன், எப்படி திறப்பேன், எப்படி திறப்பேனாரு. நேசரோ கதவை தட்டி 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 பார்த்துட்டு அவரோ போய் விட்டான். போனதுக்கு அப்புறம் இவ போய் நேசரை தேடுறா தேடுறா தேடுறா, நேசரையோ காணவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசந்த வாசிமா, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். என்னை காயப்படுத்தினார்கள். இப்ப தெரியுதாமா? ஏன் தெரியுமா நம்ம வாழ்க்கையில அடிக்கடி காயம்? ஏன் தெரியுமா அடிக்கடி பிரச்சனை? அடிக்கடி ஏன் தெரியுமா நம்ம வாழ்க்கையில சிறையிருப்பு? எதை கழட்டி வச்சிட்டோம்? எதை கழட்டி வச்சிட்டோம்? வஸ்திரத்தை கழட்டி வச்சிட்டோம். பாதுகாப்பின் வஸ்திரம் நமக்கு இருந்தது. போவாஸ் ரூத்துக்கு மேல போட்ட பாதுகாப்பின் வஸ்திரம் இருந்தது. அடுத்து எப்படி சொல்லலாம்? பாதுகாப்பின் வஸ்திரம் இருந்தது, பரிசுத்த வஸ்திரம் இருந்தது, போர்வை இருந்தது, ரட்சிப்பின் சால்வை இருந்தது, நீதியின் சால்வை இருந்தது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜப வஸ்திரத்தை கழட்டி வச்சிட்டோமே, வேதத்தை வாசிக்கிற வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டோமே, தேவனுக்கு பயந்து நடக்கிற வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டோமே. நம்ம வஸ்திரத்தை கழட்டினபடினாலே காவலாளர்கள் நம்மளை என்ன செய்யறாங்களாமா? அடிக்கடி காயப்படுத்துறாங்க, அடிக்கடி காயப்படுத்துறாங்க. அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இவனை இப்படி கீறிட்டாங்க அப்படின்னு அடிக்கடி கஷ்டப்படுறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேல இப்ப என்ன இல்லையாமா? வஸ்திரம் இல்ல, வஸ்திரம் இல்ல. நீங்க சகரியால ஒரு வசந்த வாஸ்து பாருங்க,
இந்த சகரியா 3ஆம் அதிகாரம் நினைக்கிற அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது முதலாவது இவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுங்க. அந்த இடத்துல சொல்றார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை நம்ம வஸ்திரத்தை கலட்டி வச்சிருப்போம் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொன்னார், அலங்கார வஸ்திரத்தை போட்டுக்கோ. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ, உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன செஞ்சுக்கோ, நீ போட்டுக்கொள் என்று கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவன் முதல்ல அழைக்கப்பட்ட ஸ்தானத்துல வந்து நின்னு என்ன காரியான்னு விசாரிச்சு செத்தாலும் சாகரேன்னு சொன்னா, அடுத்து சொல்றா பரிசுத்த வஸ்திரத்தை இவ போட்டுட்டா. அடுத்து என்ன செய்யறானா, ராஜாவுக்கு விருந்து செய்யறா. என்ன செய்யறா, ராஜாவுக்கு விருந்து. இது எதுக்கு அடையாளம் என்றால் துதிக்கிறதுக்கு அடையாளம். அதாவது ராஜாவை இவள் சந்தோஷப்படுத்தினாள். ராஜாவை இவள் என்ன செஞ்சா, சந்தோஷப்படுத்துறா, துதிக்கிறான். அதாவது விருந்து செய்யறா. ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி ராஜாவுக்கு நல்ல விருந்து கொடுக்கிறா. இது தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அடையாளம். அதுக்கப்புறம் தான் 8ஆம் அதிகாரம் 6வது வேதவசனத்தை வாசிமா. 8:6, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால். ஆமா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் இவன் மன்றாடுகிறாள். அதுக்கப்புறம் தான் இவன் மன்றாடுறா. என்னன்னா, என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்ப நான் எப்படி பார்க்க கூடும் என்று இவள் மன்றாடுகிற பொழுது அதுக்கு கடைசியில தான் வாசிக்கிற. 7-8 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகி எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த மோதிரத்தை 10வது வேதவசனத்தை வாசிமா. 10வது வேதவசனம் 8ஆம் அதிகாரம் 10வது வேதவசனம். அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ராஜாவின் மோதிரம். எல்லாரும் சொல்லுங்க, இப்ப என்ன நடந்ததுன்னா, ராஜாவினுடைய மோதிரம். சொல்லுங்க, என்னவாமா, ராஜாவினுடைய மோதிரம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. திரும்பவும் சொல்ற, அவள் அழைக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் ராஜவஸ்திரத்தை போடுறா, நல்ல விருந்து செய்யறா. விருந்து செஞ்சதுக்கு அப்புறம் ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற பொழுது இவ சொல்றா, என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பனை எப்படி பார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது அவள் மன்றாடுகிறா. மன்றாடுவதற்கு பின்பு இவளுக்கு எதை கொடுத்தாராமா ராஜா? அதிகாரத்தை. நல்ல கறந்துட்டுவா. மோதிரம் என்பது எது கிடையாது, அதிகாரம். நல்லா சொல்லுமா, இன்னைக்கு சிறையாக்கினவனை சிறையாக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவன் நம்ம மேல ஒரு அதிகாரத்தை போடுகிறார். நல்ல 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 கரந்தட்டி, தேவன் நம்ம மேல ஒரு அதிகாரம், மோதிரம் என்கிற அதிகாரம், மோதிரம் என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தரார். லூக்கா 10:19 வாசிக்கிறோம், இதோ சர்ப்பங்களின் தேள்களை எடுக்கிற அதிகாரத்தையோ சாத்தானை சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம். ஆமேன் என்று சொல்லலாமா? இன்னைக்கு தேவன் சொல்றாருமா, நம்ம மேல ஒரு அதிகாரத்தை போட விரும்புறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். எலும்பு எலும்பு சியோனே, எலும்பு எலும்பு சியோனே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கோ. விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி அசுத்தனும் இன்னிடத்தில் வருவதில்லை. விழி விழி தெபோராளே, சிறையாக்கினவனை நீ சிறையாக்க வேணும்னா உனக்கு ஒரு அதிகாரம் வேணும். எல்லாரும் கரந்தட்டி, எல்லாரும் கரந்தட்டி கரந்தட்டி கரந்தட்டி. இப்ப கர்த்தர் சொல்றாருமா, சிறையாக்கினவனை சிறையாக்குகிற அதிகாரத்தை நம்ம நாவல வைக்க போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அந்த அதிகாரம் சொல்லுங்க, என் மேல ஒரு அதிகாரம் வரப்போகுது, என் மேல ஒரு அதிகாரம் வரப்போகுது. இனி நான் எழும்புவேன், இனி நான் எழும்புவேன். என் வாழ்க்கையில எதையெல்லாம் பிசாசு சிறைப்படுத்தினானோ, எதையெல்லாம் பிசாசு பறித்து கொண்டானோ, அதையெல்லாம் வெட்டுகிறதுக்கு, அதையெல்லாம் முறிக்கிறதுக்கு, அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு, அதையெல்லாம் நிர்மூலமாக்குறதுக்கு ஒரு அதிகாரம் என் மேல வருது. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழும்பி நின்று இன்றைக்கு என்ன அதிகாரப்படுத்துங்க. நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அதிகாரப்படுத்துங்க. நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அதிகாரப்படுத்துங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ விட்ட ஸ்தானத்துல மறுபடியும் வா, நீ விட்ட ஸ்தானத்துக்குள்ள மறுபடியும் வா. எஸ்தரே, நீ மறுபடியும் வா. ராஜ வஸ்திரம் தரித்தவளாய் மறுபடியும் கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். ராஜ வஸ்திரம் தரித்தவளாய் மறுபடியும் தேவன் உன்னை கூப்பிடுறாரு. வாமா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. இன்னைக்கு உன் மேல ஒரு அதிகாரம் வருது. சாத்தானையும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் அழிக்கிற அதிகாரம். ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே எல்லாவற்றையும் இழந்தா. ஆனா அந்த இடத்துல வாசிக்கிறோம், எஸ்தர் அந்த அதிகாரத்தோடு செயல்பட்டபடினாலே ஆமான் விழுந்து போனான்.
இந்த இடத்துல வாசிச்சீங்கன்னா வாசிமா, கடைசியில வாசிக்கிற பொழுது எஸ்தரின் புத்தகம் 7 கடைசியில வாசிக்கிற பொழுது வாசிப்போம். 7 ஆமா 7ஆம் அதிகாரம் கடைசி வேத வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். ஆமானையே தூக்கி போட்டார்கள். 9:1 வாசிமா. 9:1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அதன்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த இடத்துல வாசிக்கிறோம், எந்த மாதம் ஆமா யூதகுல ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆமான் திட்டமிட்டானோ அதே நாளில எல்லா ஆமானுடைய குடும்பங்களை அழிக்கிறதுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சாத்தானே சாத்தானே, நீ எனக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா செயல்களையும் உம் பக்கம் நான் திருப்புறேன், உம் பக்கம் நான் திருப்புறேன். இனிய எல்லைக்குள்ள வர முடியாது, இனிய எல்லையில நீ ஜெயம் எடுக்கவே முடியாது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? ஆமானை தூக்கி மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி ஆமான் போட்ட தூக்கு மரத்துல ஆமானே தூக்கிலிடப்பட்டான். என் அன்பு சகோதரனே, நான் இன்னைக்கு கர்த்தருக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மகளே? சிறையாக்கினவனை சிறையாக்குற அதிகாரம் வேற எங்க இல்ல, உங்க கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது, உன் நாவல தான் இருக்குது, உன் நாவல தான் இருக்குது. எஸ்தர் அந்த ஸ்தானத்திலே வந்து நின்று ராஜா வஸ்திரம் கொடுத்து, ராஜா வஸ்திரம் தரித்து, விருந்து செய்து, ராஜாவை நோக்கி மன்றாடி அந்த மோதிரத்தை எடுத்தவள் செயல்பட்ட பொழுது, மோதிரத்தை எடுத்து அவள் செயல்பட்ட பொழுது எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடிந்தது. எல்லா காரியங்களும் மகளே மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். சாத்தானே, இனி என் எல்லையில நீ செயல்பட முடியாது. சாத்தானே, உனக்கு எனக்கு இனி ஒரு பங்கும் இல்லை. இயேசுவின் நாமத்துல எல்லையிலிருந்து வெளியேறு. என்னுடைய சரீரத்தில் உனக்கு இடம் இல்லை, என் சரீரத்தில் உனக்கு இடம் இல்லை, என் எல்லையில இடம் இல்லை. என் கணவன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, பொருளாதாரத்தில் உனக்கு அதிகாரம் இல்ல, என் குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் இல்ல. கையை எடு 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 எடு. இயேசுவே கரா டா டா ரா ரீ செல ரா டா டா ரா டா டா ரே போலோ ரா டா டா ரா டா டா ரே கால ரா பல 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 ரே பாதா டா பல 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 பல